ஏய் கவி, வாடி. ஏன்டி ஆஃபீஸ்ல இருந்து என்கிட்ட சொல்லாமே கிளம்பி வந்துட்டேன்? கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சுடி, அதான் வந்துட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடி, உன் ஆஃபீஸ் ஃபுல்லாக தேடிட்டு வரேனா. சாரிடி, நான் தான் எல்லாத்தையுமே தப்பாக பண்ணுறேன். என்னால் தான் எல்லாருக்குமே பிரச்சனை. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பேசுகிற? ஒன்றும் இல்லடி, நீ இரு, நான் போய் டீ போட்டு வரேன். நீயே வந்ததுலேருந்து என்னை பார்க்காம அந்த பக்கம் திரும்பியே பேசுகிற. கொஞ்சம் என்னை பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் கழுத்து வலி, திரும்ப முடியல, அதான். இல்லை, ஏதோ தப்பாக இருக்கு. ஃபஸ்ட்டு நீ திரும்புன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லைன்னா திரும்பு. வலிக்குது. கவி, திரும்ப ஃபஸ்ட்டு. என்னடி ஆச்சு மூஞ்சிக்கு இப்படி வீங்கி போயிருக்கு? அது ஒன்றும் இல்லடி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் செவில் இருக்கிறதுக்கு தெரியாமல் செவத்தில் போய் இடிச்சுக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத மது. ஏய் விடுடி, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ஏன் நீயே இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? இதெல்லாம் எனக்கு தேவைதான். புரியல, இதெல்லாம் உனக்கு தேவைதானா? எப்படி சொல்ல வர? என்ன நடந்துச்சு ஒழுங்கா சொல்லு. அது வந்து பொய் சொல்ல ட்ரை பண்ணாத, உண்மையை மட்டும் சொல்லு. இல்லடி, தப்பு ஏன் மேலதான். நீ என்ன நினச்சின்னு ஃபஸ்ட்டு சொல்லு என்கிட்ட. அது வந்து நானும் கவின் சாரும் என் கேபினில் ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கும் உனக்கு அடிப்படத்துக்கும் என்ன சம்மந்தம்? என்கிட்ட எதையும் மறைக்காமல் ஒழுங்கா சொல்லு. இல்லடி, அப்போது எனக்கே தெரியாமல் கவின் சார் கூட க்ளோஸாக போயிட்டேன்டி. அது ஏன்னு தெரியல எனக்கே. நான் பண்ணது தப்பு தான். அப்போ நித்யா வந்து பார்த்துட்டாளா? உனக்கு எப்படி தெரியும்? அப்போ அவ தான் உன்னை அடிச்சிருக்கா. இல்லடி, போய் சொல்லாத மது. ஆமாண்டி, என் மேலதான் தப்பு. அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கூட நான் க்ளோஸா இருக்கிறத எந்த பொண்ணு பார்த்தாலும் அவ இப்படிதானே ரியாக்ட் பண்ணுவா. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. மது, உனக்கு கவின் சாரை பிடிச்சிருக்கா? ஏய், நான் பண்ணதே தப்புன்னு சொல்ற, நீ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேற கேட்குற. ஏய், அந்த வாழ்க்கையே உன்னோடதுடி, உனக்கு புரியுதா இல்லையா? முடிஞ்சதை பத்தி பேசாத கவி. இதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுக்காத, விடு. இவன் ஏன் இவ்வளோ கோவமா இருக்கான்? மரகதம், மரகதம். என்னங்க சொல்லுங்க. பாரு, உன் புள்ள ஏன் அவ்வளோ கோவமா உட்காந்துருக்கான்? என்னன்னு போய் கேளு. ஏதோ கோவமா உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு. இதோ இருங்க, என்னன்னு கேட்டு பார்க்குறேன். தம்பி கவின், என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? என்னன்னு சொல்லு அம்மா கிட்ட. ஒன்றும் இல்லைம்மா. சொல்லுப்பா, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு நீ ஏன் இப்போ இப்படி இருக்க? என்ன நடந்துச்சு சொல்லு அம்மா கிட்ட. நம்மளுக்கு மதுவை தான் பிடிச்சிருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிடலாமா? இல்லை, என் ஃப்ரெண்டு அர்ஜுன் அவளை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னானே, நான் இப்போ எதுவுமே சொல்லலை. இப்போ நான் நம்ம அம்மா கிட்ட சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கே நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. ஒன்றும் இல்லைம்மா, என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க. எதா இருந்தாலும் வாய் விட்டு சொல்லிடுப்பா, மனசுக்குள்ளே வச்சுக்காத. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விடுங்க. மரகதம், விடுமா. ஆஃபீஸில் இருந்தால் டென்ஷனாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அவனே சரியாயிடுவான். வா. இல்லைங்க அவன். மரகதம், சொல்கிறல்ல, வாமா. வா, நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்கம்மா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், நீங்கள் போங்க. சரிப்பா. ஐயோ, எல்லா தப்பும் என்னோட தான். மது, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் மது. ஏய் நித்யா, இவன் நான் நடு வீட்டில் பேய் மாதிரி உட்காந்துருக்கான். ஆமா, பேய் மாதிரி தான் உட்காந்துருக்கேன். ஏய் நித்யா, என்னாச்சு உனக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்க போறத ஒரு புறம்போக்கு அவன் நான் அடிச்சுட்டான். ஏய், என்ன மாப்பிள்ள அடிச்சிட்டாரு உன்னை? என்னடி சொல்ற? என்னாச்சு? அவன் என் கூட கல்யாணத்தை ஒரு வாரத்தில் வச்சுட்டு அந்த மது இருக்கால, மது என் கூட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி சுற்றுவாள். அவ கூட போய் ரூம்ல முன்ன ஏதோ பண்ணிட்டு இருக்காமா, அதை தட்டிக்கிட்ட நீ என்ன அடிச்சிட்டான். மதுவா? மது நல்ல பொண்ணு தானே? ஆமா. ஐயோ, சந்திரமுகியா மாறிட்டாலே. இன்னொரு தடவை அவளை நல்ல பொண்ணுலாம் சொன்னேன், உன்னை அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். கழுத்தறுத்து போட்டு போயிட்டே இருந்துருவேன். கொலகாரி செஞ்சாலும் செஞ்சிடுவா. நம்ம பாட்டும் உள்ள போயிடுவோம். பேய் மாதிரி உட்காந்து கிடக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு. போங்க, யார் வேணா எப்படி வேணாலும் போங்க. ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். அப்புறம் இருக்க அந்த மதுவுக்கும் அந்த கவினுக்கும் எப்படி வச்சு செய்கிறேன்னு மட்டும் பாருங்க. இனிமே தான் அந்த நித்யாவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க.
ஐயோ மதியம் என்ன தின்னு தொலைச்சேன்னு தெரியலையே, வயிறுலாம் கடமுடான்னுது. எவன்டா கக்கூஸ் போகிற நேரத்தில் கால் பண்ணா? சும்மா இருக்கிற நேரத்தில் எவனும் பண்ண மாட்டான். இந்த கக்கூஸ் போகிற நேரத்தில் 1000 ஃபோன் வரும். அவ ஹலோ, சொல்லுமா கவிதா, என்ன? ஹலோ அர்ஜுன் சார். ஆமாம்மா அர்ஜுன் சார், எதுவும் டக்குன்னு சொல்லுமா. எதனா எமர்ஜென்சினா இப்போ பேசுகிறேன், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடு. நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சார். இன்னும் ஒரு வாரத்துல கவின் சார் கல்யாணம் இருக்குல்ல. அடியே, அதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல. மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம பேசிட்டு இருக்க. வெய், இந்த 10 நிமிஷத்தை கூப்பிடுறேன். சார் இவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்றேன், ஒரு இன்வால்மெண்ட் இல்லாம பேசுறீங்க. கக்கூசு போற நேரத்துல என்னடி இன்வால்மெண்ட்? கொஞ்ச நேரம் நான் பேசிட்டே இருந்தேன்னா என் வீடே நாரிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. என்ன சொல்றீங்க சார்? புரியல. ஒன்றும் புரிய வேணாமா. ஒரு 10 நிமிஷத்துல நானே ஃபோன் பண்றேன். காலை கட் பண்ணேன். ஓகே. 10 minutes later. இப்பதான்ப்பா மனுஷனுக்கு கண்ணே தெளிவா தெரியுது. இவ வேற கால் பண்ணா, என்ன குண்டூத்துக்கு போட போறான்னு தெரியல. ஹலோ சார், கேக்குதா? கேக்குது சொல்லு. சார் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், என்ன பிளான் சொல்லுங்க. தெரியலமா, ஃப்ளோல ஏதாச்சும் வரும், பண்ணிடுவோம். அதே என்னது ஃப்ளோல ஏதாச்சும் வரும், செஞ்சிடலாமா சார்? ஒரு சீரியஸா பேசுங்க சார். அட வீடுமா பாத்துக்கலாம், ஒன்றும் ஒரு வாரம் இருக்குல்ல. என்னையா சும்மா இந்த என்ன லவ் சேர்த்து வைக்கணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்போ வீடியோ ஃப்ளோல வரும் பாத்துக்கலாம்னு சொல்ற? நீ இவ்வளோ ஆர்வமா பேசும்போதே உன்கிட்டே ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையே சொல்லு. ஐயோ சூப்பர் சார், எப்படி கண்டுபிடிச்சீங்க? வெத்தலையில மை போட்டுதான். சார் பிளான சொல்லுமா. கக்குசு போவிடாம கலவரம் பண்ற. சார் ஒரு பழமொழி இருக்குல்ல, முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதை தான் சார் நான் யூஸ் பண்ண போறேன். இல்ல புரியல. நான் சுபா கால் பண்ணி வர வைக்க போறேன். அவளை வச்சு ஒரு ப்ராப்ளம் ஆக்கி இந்த கல்யாணத்துல நித்யாவுக்கு பதில் மதுவுக்கும் கவின் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? எடி பாவி, நீ சொல்றது முனி படம் பார்க்க பயப்படுறவன காஞ்சரின் படத்துக்கு வாடான்னு கூப்பிட்ட மாதிரில இருக்கு. இந்த பழமொழி நல்லா இருக்கே. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் ஆகும் சார். இதான் பிளான், கேட்டுக்கோங்க. பிளான்ல கேட்க நல்லா தான் இருக்கு. கரெக்டா நடக்குமா? நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன். அம்மா, அந்த படத்துல ஹீரோயின் ஹீரோவை ஏமாத்திட்டு போயிடும். அந்த மாதிரி எதுவும் பண்ணிட மாட்டியே? ப்ரோ, உங்க சிஸ்டர் என்ன நம்புங்க. கவிதாவை நம்பினோர் கைவிடப்படார். இல்ல இல்ல சொல்லாதீங்க சார். இதான் பண்றோம், தட்டுறோம், தூக்குறோம். டாட். என்னமோ சொல்ற, என்ன கோத்து விடாம இருந்தா சரிதான். இது ஃப்ளோல நடந்தா நான் எதுவும் பண்ண முடியாது சார். சரி, எனக்கு ஒர்க் இருக்கு. பாய். இது ஃப்ளோல கோத்துட்றியா? ஏய் ஹலோ. வச்சுட்டா. ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டா. நம்மள வச்சுதான் பிளான் பண்ணியிருக்கா. அர்ஜுன், எனி டைமும் அலர்ட்டா இருந்துக்கோடா. எந்த டைம் என்ன வேணா நடக்கலாம். பயப்படாத, தைரியமா இரு. எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாரு.